உங்க ஜாதகத்துல ஒவ்வொரு கிரகமும் ஒரு சாரத்துல நிக்கும். அந்த ஒவ்வொரு பாவாதிபதியும் ஒரு சாரத்துல நிக்கும். இப்போ லக்னாதிபதி என்ன சாரத்துல நிக்கிறாரோ, அந்த சாரத்துடைய நட்சத்திரத்துடைய தன்மைகள் தான் ஜாதகரிடம் அதிகமா இருக்கும். அதே சமயத்துல 2ஆம் அதிபதி யாருடைய சாரத்துல நிக்கிறாரோ, அந்த நட்சத்திர காரகத்துவம் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 3ஆம் அதிபதி ஒரு சாரத்துல இருப்பார் இல்லையா? அந்த 3ஆம் பாவாதிபதி என்ன சாரத்தில் இருக்கிறாரோ, அதோடைய தன்மைகளை பொறுத்து உங்கள் முயற்சிகள், செயல்பாடுகள் இதெல்லாம் இருக்கும். 4ஆம் அதிபதி என்ன சாரத்தில் இருக்காரோ, அந்த சாரத்த பொறுத்து தான் உங்க கல்வி, உங்க தாயாருடைய குணநலன், உங்களுக்கு அமைய வேண்டிய வண்டி, வாகனம் இதெல்லாம் அமையும். 5ஆம் பாவாதிபதி என்ன சாரத்தில் இருக்காரோ, அதன் மூலியமா உங்க காதல், உங்க குலதெய்வம், உங்க குழந்தைகளுடைய எதிர்காலம் இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக சாரம்ங்கிறது நம்ம சிம்பிளா சொல்லிட்டாலும், சாரத்தோடைய அடிப்படையில போனோம்னா, நிறைய பண்புகள், பலன்களை நாம் தெரிந்து கொள்ளலாம்.